Hi everyone. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ட்ரையட்ஸ், லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் அவங்களோட குறைபாடுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த லாஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் சொன்னது எல்லாமே அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அதாவது ஹென்ரி மாஸ்லி கொண்டு வந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம மாறும். அட்டாமிக் மாஸ்லேருந்து அட்டாமிக் நம்பருக்கு வந்து நம்ம மாற போகிறோம் இப்போ. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் போகலாம். 1913 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபிசிஸ்ட் ஹென்ரி மாஸ்லி த்ரூ ஹிஸ் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் தட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்டாமிக் நம்பர் அண்ட் நாட் ஆன் த அட்டாமிக் மாஸ். ஸோ எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அட்டாமிக் நம்பரை தான் பேஸ் பண்ணியிருக்கும், அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணியிருக்காது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கான்சிக்வெண்ட்லி பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அரேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர். ஸோ நம்ம லாஸ்ட் மெண்டலீவில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பார், அரேஞ்சிங் த எலிமெண்ட் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பீரியாடிக் டேபிளை. This modern periodic table is the extension of the original Mendeleev periodic table and known as the long form of periodic table அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் பீரியாடிக்கில் பார்ப்போம். அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இசட். ஸோ ஒரு அட்டாமிக் நம்பர் ஆஃப் என்ன எலமெண்ட் எடுத்துக்கோங்க, எதா வேணாலும் இருக்கட்டும், ஹீலியமாக இருக்கட்டும், ஹைட்ரோஜனாக இருக்கட்டும், லித்தியமாக இருக்கட்டும். ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு வந்து பேரில் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இசட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்காது, எலக்ட்ரான்ஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் நாட் ஒன்லி ஆன் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பட் ஆல்சோ ஆன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து ப்ரோட்டானை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, எலக்ட்ரான்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. and their arrangement electronic configuration in the atoms. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் வேலன்ஸ்லாம் போட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஹென்ஸ் த மாடர்ன் பீரியாடிக் லா கேன் பி ஸ்டேட்டட் அஸ் த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி மாடர்ன் பீரியாடிக் லாவை வந்து ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில் அவர் எப்படி லாவை வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பார், த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தர் அட்டாமிக் மாசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து அட்டாமிக் நம்பருக்கு வந்து நம்ம வரோம். நம்ம பேஸ்ட் ஆன் த மாடர்ன் பீரியாடிக் லா த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் டிரைவ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் நம்பர். ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் 1 2 அதுக்கப்புறம் 2 3 4 5 ஸோ இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் மெண்டலீவ்லையும் பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால் பீரியட்ஸ், தேர் ஆர் 7 பீரியட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிசாண்டல் ரோஸ்னால் உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வெர்டிக்கல் பார்த்திங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஹீலியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரூப். ஸோ வெர்டிக்கலாக வரதெல்லாம் குரூப்பு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 குரூப்ஸ் இருக்குது. ஸோ குரூப் பார்த்திங்கன்னா 18 இருக்குது, பீரியட் பார்த்திங்கன்னா 7 இருக்குது மாடர்ன் பீரியாடிக் டேபிளில். The elements are placed in periods based on the number of shells in their atoms. ஸோ பீரியட்ஸ் வந்து எப்படி பிளேஸ் பண்ணுறாங்க, பீரியட்ஸ் எப்படி 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸில் எத்தனை ஷெல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தவங்களுக்கு புரியாது, நான் இது எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பீரியட்ஸ் ஒரு பீரியட் நம்ம எடுத்துக்கிறோம், எங்கேருந்து ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம் வரைக்கும் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஹைட்ரஜன் டு ஹீலியம், லித்தியம் டு நியான், சோடியம் டு ஆர்கன், பொட்டாசியம் டு கிரிப்டான், ருபீடியம் டு ஜெனான். ஸோ இதுவெல்லாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பீரியட் வந்து இப்போ எடுத்திருக்கோம்.
ஸோ ஹைட்ரஜன் டு ஹீலியம், லித்தியம் டு நியான், சோடியம் டு ஆர்கான், பொட்டாசியம் டு கிரிப்டான், ருபீடியம் டு ஜெனான் அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கே, எல், எம், என் அப்படின்னு ஒரு ஷெல்லு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேஎல்எம் ஷெல்லு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்கன்னா 2, 8, 18, 32 இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு ஷெல்லையே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஹீலியமும் பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்லையே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஒரு ஷெல்லையே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், பீரியட் 1ல் வரும் அது எல்லாமே. அடுத்த லித்தியம் எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து 2 ஷெல்லில் கம்ப்ளீட் ஆகும், 2, 1. ஸோ அதே மாதிரி நியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஷெல்லில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ அது வந்து பீரியட் 2. ஸோ பீரியட் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஷெல்லில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஆர்கான் அதே மாதிரி தான். ஸோ பொட்டாசியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஷெல்லில் கம்ப்ளீட் ஆகும். ரூபீடியம் பார்த்திங்கன்னா 5 ஷெல்லில் கம்ப்ளீட் ஆகும் அப் டு ஜெனான் வரைக்கும். ஸோ இதை மாதிரி 6, 7 இந்த மாதிரி ஷெல்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா பீரியட் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஷெல்ஸில் வந்து அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் ஆகுதோ, ஸோ முடியுதோ, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட பீரியட் நம்பர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு லைனுக்காக நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். The elements are placed in the periodic based on the number of shells in the atoms. நான் ஆட்டம்ஸில் வந்து எத்தனை ஷெல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி பீரியட் வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கல் காலம்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆர் கால் குரூப்ஸ். நான் சொன்ன மாதிரி டாப் டு பாட்டமில் வரது வந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டாப் டு பாட்டமில் வரது வந்து குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து 18 குரூப்ஸ் இருக்குது பீரியாடிக் டேபிளில். பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தே ஆர் குரூப்ட் இன்டு வேரியஸ் ஃபேமிலிஸ். ஸோ ஒவ்வொருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா சால்ட் ஃபேமிலியாக இருக்கும், ஒன்று ஆல்கலை ஃபேமிலியாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து வேரியஸ் ஃபேமிலிஸாக குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 1 பார்த்திங்கன்னா ஆல்கலை மெட்டல்ஸ், குரூப் 2 பார்த்திங்கன்னா ஆல்கலை எர்த் மெட்டல்ஸ், 3 to 12 பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ், 13 பார்த்திங்கன்னா போரான் ஃபேமிலி, 14 பார்த்திங்கன்னா கார்பன் ஃபேமிலி, 15 வந்து நைட்ரஜன் ஃபேமிலி, 8 பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஃபேமிலி இல்லைனா சால்கோஜன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளூரின் இல்லைனா ஹாலோஜன் ஃபேமிலின்னு சொல்லலாம். 18 பார்த்திங்கன்னா 18th குரூப் வந்து நமக்கு நோபல் கேஸ் இல்லைனா இன்னட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு மெட்டல்ஸ், செமி மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு குரூப்பில் என்னென்ன இருக்கும், ஆல்கலை மெட்டல்ஸ், ஆல்கலை எர்த் மெட்டல்ஸ், ஸோ இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த காலமில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அடுத்தது த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி IUPAC இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் தட் ரெப்ரசன்ட் கெமிஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ். ஸோ IUPAC பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷனோட பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கூட குரூப் 4 எக்ஸாம்லலாம் கேட்டுருவாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி IUPAC அது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து வேரியஸ் கெமிஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. IUPAC வந்து எங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூரிச், சுவிட்சர்லாண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதே மாதிரி IUPAC செக்ரட்டரியேட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு பிளாக்ஸ் இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இப்போ தான் நம்ம வந்து எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். We know that the electrons in an atom are accommodated in the shell around the nucleus. ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஒரு ஆட்டமை சுற்றி இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஈச் செல் பார்த்திங்கன்னா 1 or more சப்ஷெல்ஸ் இருக்கும். அந்த 1 or more சப்ஷெல்ஸில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். The subshells are designated as S, P, D and F. The maximum number of electrons that can accommodate in S, P, D, F are 2, 6, 10 and 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்ப்போம், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ எஸ் பிளாக் பாருங்கள், குரூப் 1, குரூப் 2 எல்லாமே எஸ் பிளாக்கு. 13 to 12 பார்த்திங்கன்னா டி பிளாக்கு, 13 to 18 பார்த்திங்கன்னா வந்து பி பிளாக்கு. அப்புறம் கீழே இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 பிளாக்ஸ் தனியாக, லாந்தனைட், ஆக்டனைட், அது எல்லாமே எஃப் பிளாக்குள்ளே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இயர்லியர் கிளாஸஸில் என்ன படிச்சிருக்கோம், ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸில் என்ன இருக்கும், நியூட்ரானும் இருக்கும், ப்ரோட்டானும் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அ சர்க்குலர் பாத்வே. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை வந்து அந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்ருக்கோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம.
ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம், ஆர்பிட் ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆர்பிட்டால்னு இருக்கும், அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சப்ஷெல்லுன்னு இருக்கும். ஸோ ஆர்பிட்டால் அப்படின்றது வந்து நம்ம 11th கிளாஸில் வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ஆர்பிட்குள்ளே பார்த்திங்கன்னா ஆர்பிட்டால் இருக்கும், அது சப்ஷெல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் இந்த தெருவில் இருக்கார், பர்டிகுலராக இந்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா சப்ஷெல் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே வந்து KLMN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேல பார்த்திங்கன்னா ஒரு ஷெல் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஷெல்லுன்ற போது 1s வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எல் பார்த்திங்கன்னா 2 ஷெல் இருக்குது, அப்போ வந்து 2s 2pன்னு வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம் பார்த்திங்கன்னா 3 ஷெல் இருக்குது, அப்போ 3s 3p 3dன்னு வரும். ஸோ என் ஷெல் பார்த்திங்கன்னா 4 ஷெல் இருக்குது, சாரி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 சப்ஷெல் இருக்கும், 4s 4p 4d 4f இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்றது 11th புக்ஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ SPDFோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, 2 6 10 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், கே ஷெல்லில் பார்த்திங்கன்னா சப்ஷெல்லில் 1s இருக்கும். ஸோ 1s அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இங்கே 1s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல் 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2s 2p இருக்கும், 3mல பார்த்திங்கன்னா 3s 3p 3dன்னு இருக்கும், 4nல பார்த்திங்கன்னா 4s 4p 4d 4fன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு SPDFோட வேல்யூ தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 2 6 2 6 10 2 6 10 14 வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு கேல பார்த்திங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2 வந்து அகாமடேட் பண்ணலாம். அதே மாதிரி எல்ல பார்த்திங்கன்னா 8, எம்ல பார்த்திங்கன்னா 18, ஸோ என்ல பார்த்திங்கன்னா 32. ஸோ நம்ம சாதாரணமாக வந்து KLMN அப்படின்னு போடும்போது 2 8 18 32 போடுறோம் இல்லையா, ஸோ அதோட சப்ஷெல்லை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த SPDF அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு 1s 2s 2p 3s 3p 3d ஒரு ஆர்டராக வரணும் உங்களுக்கு. 1s போயிட்டு டைரெக்டாக வந்து 3s போயிடக்கூடாது, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி போதோ அந்த ஆர்டரில் வந்து நம்ம போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூவும் நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சிம்பிளாக எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இப்போ வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ நியூ IUPAC எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IUPAC வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 113லேருந்து 118 வரைக்கும். ஸோ நிஹோனியம் பார்த்தீங்கன்னா 113, இயர்லியராக UUT, மாஸ்கோவியம் பார்த்தீங்கன்னா MC 115 UUP, டெனிசினம் பார்த்தீங்கன்னா 117 UUS, ஒகானிசன் பார்த்தீங்கன்னா 118 UUO. இந்த UUO UUT UUP இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம், 11th புக்கில் நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், while arranging the electrons of elements of group 1 and group 2, the last electron is added to the s subshell. ஸோ நம்ம வந்து electrons of a group 1 என்னன்னு தெரியும் நமக்கு, ஆல்கலை மெட்டல்ஸும் ஆல்கலை எர்த் மெட்டல்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு எஸ் சப்ஷெல்லில் ஆட் ஆகும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே ஒரு குரூப் எடுத்துக்கிட்டாங்க, குரூப் 1 எடுத்துக்கிட்டாங்க, ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 1s1, ஏன்னா அது வந்து ஒரு அட்டாமிக் நம்பர் தான் இருக்கும். ஸோ அதனால் அது அக்காமடேட் ஆகிடும் அதுக்குள்ளேயே. ஸோ அடுத்தது லித்தியம் பார்த்திங்கன்னா 3, 1s2 2s1, 1s2 அடுத்தது வந்து சோடியம் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1. ஸோ நீங்கள் மேலே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 வந்து வந்துடும். அதே மாதிரி பொட்டாசியம், அடுத்தது பொட்டாசியம் பார்ப்போம், ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருப்பேன் நான். ஸோ பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 அப்படின்னு முடியும். நமக்கு எல்லாமே லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எஸ்ஸில் வந்து அக்காமடேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எஸ்ஸில் அக்காமடேட் ஆச்சுன்னா அது வந்து எஸ் ஆர்பிட்டால், அதாவது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே பியில் வந்து அக்காமடேட் ஆச்சுன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஆர் தான் டி பிளாக், எஃப்ஆர் இருந்தால் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலன்சி ஆஃப் ஆல்கலை மெட்டல்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு 1 வரும். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து சேமாக இருக்க மாதிரி தான் நம்ம சயின்டிஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஆட்டம்ஸ் அதே வந்து 18th குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 0 எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் குரூப் 0 எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நோபல் கேஸஸ், மந்த வாயுக்கள். ஸோ அது வந்து நம்ம KLMN ஷெல்லில் போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகாது, கெயின் ஆகாது, கரெக்டாக பார்த்திங்கன்னா அகாமடேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ அது அன்ரியாக்டிவ், வேறு எது கூடயும் சேர்ந்து அது வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து குரூப் 0 எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் எப்படி வந்து எஸ் பிளாக் எலமெண்ட் சொல்கிறாங்க, எப்படி பி பிளாக் எலமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இமேஜை பார்த்தா உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ குரூப் 1 அண்ட் குரூப் 2 எலமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சப்ஷெல்லில் வந்து எந்த லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எஸ் சப்ஷெல்லில் ஆட் ஆகுது. ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட் சொல்கிறோம். குரூப் 1 எக்ஸப்ட் ஹைட்ரஜன் வந்து நம்ம எல்லாமே மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். They react with water to form solution that change the color of a vegetable dye from red to blue. ஸோ வாட்டரோட ரியாக்ட் ஆகி ரெட் டு ப்ளூவாக மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன, ரெட் டு ப்ளூவாக மாறிச்சுன்னா அது என்னது, பேஸ். ஸோ 7 கீழே இருந்து ஆசிட், 7 மேலே இருந்து ஆல்கலை இல்லைனா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைலி ஆல்கலைன் ஆர் பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இது ஆல்கலை மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 2 எலமெண்ட்ஸும் மெட்டல்ஸ் தான். அது வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபார்ம்லி கால்ட் எர்த். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம், இது வந்து ஆல்கலைன் சொல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எப்போனா நம்ம வந்து வாட்டரோட டிசால்வ் ஆகும் போது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் பாருங்கள். லாஸ்ட் எலக்ட்ரான் இந்த எலமெண்ட் வந்து பி சப்ஷெல்லில் ஃபில் ஆச்சுன்னா அது வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ குரூப் 13 to 18 வந்து நம்ம வந்து பீரியாடிக் டேபிளில் பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்கும், போரான், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஃப்ளாமிஸ் இதெல்லாம் இருக்கும். இன் அடிஷன் டு நோபல் கேஸும் இருக்கும் எக்ஸப்ட் ஹீலியம். இந்த வார்த்தையை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பி பிளாக் எலமெண்ட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் டி சப்ஷெல்லில் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபில் ஆச்சுன்னா அதுதான் வந்து நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். 3 to 13 குரூப்பை வந்து டி பிளாக் எலமெண்ட்னு சொல்கிறோம். இது வந்து சென்டர் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா எஸ் பிளாக்கு கூறியதாகவும் இருக்கும், பி பிளாக்கு கூறியதாகவும் இருக்கும். ஸோ அதனால் இது டிரான்சிஷன் மெட்டல்ஸ், அப்படியும் மாறி இப்படியும் மாறுன்னு சொல்கிறதுனால இது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் குரூப் 3 எலமெண்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி இதுதான் பார்த்திங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இது ரெண்டுமே. ஸோ அது எங்கே வரும், குரூப் 3 இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த குரூப் 3ல் நமக்கு வந்து LA to Lன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ளே இது அடங்கியிருக்கு. AC to LRக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆக்டினியம் டு லுட்டீனியம் வரைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் அடங்கியிருக்கிறதுனால நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், குரூப் 3 எலமெண்ட்டுன்னு தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ குரூப் 3 எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் இன்னர் எஃப் சப்ஷெல்லில் வந்து நமக்கு வந்து வந்துச்சுன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் நோன் அஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸும் சொல்கிறோம். இது வந்து பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 சீரீஸ் இருக்கும். லேந்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது லேந்தனைட்ஸ், ஆக்டின் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லித்தியம் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் வந்து 3, 2,1. ஸோ எத்தனை ஷெல்லில் முடியுது, 2 ஷெல்லில். அப்போ பீரியட் நம்பர் என்ன வரும், 2 வரும். ஸோ அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 21. ஸோ இது பார்த்திங்கன்னா 4 ஷெல்லில் முடியும். பீரியாடிக் நம்பர் பார்த்திங்கன்னா 4. நான் ஏற்கனவே சொன்னதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கலர்ட் சால்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ கலர்ட் சால்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு உப்புக்கள் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே கலர்டு உப்புக்கள் எல்லாமே டிரான்சிஷன் எலமெண்ட்ஸான டி பிளாக்ல தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இந்த டி பிளாக் அக்கௌண்ட்ஸ் ஃபார் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஷோ கேட்டலிஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரு இணையூக்கியாக வந்து இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து செயல்படுது, வேறு ஒரு கெமிக்கல் கூட ரியாக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேட்டலிஸ்ட்டாக வந்து இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. All the above properties of D block elements are due to presence of transition ions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா transition ions இருக்கனால D block elementsல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Advantage of modern periodic table என்னன்னு பாருங்கள். more fundamental property. The table is based on more fundamental property, atomic number. ஸோ atomic நம்பரை பேஸ் பண்ணி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, நான் சொன்ன மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே 1 எஸ் சப்ஷெல்லில் முடிஞ்சுன்னா அது ஒரு சைடாக கொடுத்துருக்காங்க, டியில் முடிஞ்சுன்னா அது ஒரு சைடு. இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியோடு தான் கொடுத்துருக்காங்க.
It correlates the position of the elements with electronic configuration more clearly. ஸோ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு கிளியராக வந்து இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல். ஒவ்வொரு பீரியடு முடியும் போது ஒரு லாஜிக் இருக்குது, ஏதோ ஒரு லாஜிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை எனர்ஜி ஷெல்ஸ் ஆர் கிராஜுவலி ஃபில்ட் அப் அன்டில் அண்ட் இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் ரீச்ட். ஸோ வந்து எனர்ஜி ஷெல் பார்த்திங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எங்கே கிராஜுவலாக ஃபில் ஆகிட்டே போகுது அன்டில் பார்த்திங்கன்னா இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து ரீச் ஆகிற வரைக்கும். இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். நம்மளால் ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ண முடியும், ரீப்ரொடியூஸும் பண்ண முடியும். ஸோ நல்லா வந்து கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நாமளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லாமல் பீரியாடிக் டேபிளில் நாமளே வந்து போட்டுடலாம். ஈச் குரூப் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் குரூப் அண்ட் ஐடியா ஆஃப் சப் குரூப் ஹேஸ் பீன் டிஸ்கார்டட். ஸோ ஒவ்வொரு குரூப்பும் வந்து இண்டிபெண்ட்டான குரூப்பாக இருக்குது, சப் குரூப் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் பொசிஷன் ஃபார் ஆல் isotopes of an element is justified since the isotopes have the same atomic number. ஸோ ஐசோடோப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே மெண்டலீவ் பீரியட் டேபிளில் வந்து இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஐசோடோப்ஸ் வரும்போது அதுக்கு ஒத்து போகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஐசோடோப்ஸும் அட்டாமிக் நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது, அது வந்து ஜஸ்டிஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொசிஷன் ஆஃப் 8th group Mendeleev's table is also justified in the table. All transition elements have been brought in the middle as the properties of transition elements are intermediate between left portion and right portion elements of the periodic table. So transition elements எல்லாமே வந்து சென்டரில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா லெஃப்ட் போர்ஷனுக்கும் ரைட்டு போர்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா அதோட தன்மைகளும் இருக்குது, இல்லை ரைட்டில் இருக்க தன்மைகளும் இருக்கிறதுனால அது சென்டராக கொண்டு வந்திருக்காங்க டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The table completely separates metals from non-metals. The non-metals are present in the upper right corner of the periodic table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டலையும் நான்-மெட்டலையும் செப்பரேட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நான்-metals எல்லாமே upper right corner of the periodic table கொடுத்துருக்காங்க. The position of the certain elements which were earlier misshifted in the Mendeleev's periodic table are now justified because it is based on the atomic number of the element. ஸோ நம்ம லிமிட்டேஷனில் மெண்டலீவ் லிமிட்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 எலமெண்ட் வந்து அவர் வந்து அட்டாமிக் மாஸ் படி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லியிருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டார், முன்னாடி மாற்றி மிஸ்பிளேஸ் பண்ணி போட்டிருப்பார். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இந்த டேபிளில் வந்து போட்டிருக்காங்க, ஏன்னா இதை வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Justification has been offered for placing lanthanides and actinides at the bottom of the periodic table. ஏன் lanthanides actinides வந்து bottom of the table கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ரீசனும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. Position of hydrogen in the periodic table. ஸோ ஹைட்ரோஜன் பார்த்தீங்கன்னா lightest smallest first element periodic table இருக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s1, ஏன்னா அதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 1 தான் இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் எலமெண்ட். இது வந்து நம்ம periodic table எடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் டாப்பில் இருக்கும். ஒரு யூனிக்கி பொசிஷன் எதுக்கூடையும் ஒரு தனித்தன்மையான ஒரு பொசிஷன் இருக்கும் அதுக்கு. இது வந்து ஆல்கலை மெட்டல்ஸாகவும் பிஹேவ் பண்ணும், அதேமாதிரி ஹாலோஜன் ஃபேமிலி கூடயும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் எங்கே கொடுத்துருக்காங்க, ஆல்கலை மெட்டல்ஸ் மேலே தான் கொடுத்துருப்பாங்க, லித்தியம் மேலே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரோஜன் கேன் லூஸ் இட்ஸ் ஒன்லி எலக்ட்ரான் டு ஃபார்ம் அ ஹைட்ரோஜன் அயான் லைக் ஆல்கலை மெட்டல்ஸ். அது ஹைட்ரோஜன் பார்த்திங்கன்னா ஒன்லி எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணி ஹைட்ரோஜன் அயனை வந்து ஃபார்ம் பண்ணும், எது மாதிரி ஆல்கலை மெட்டல்ஸ் மாதிரி. அதே வந்து ஆல்சோ கெயின் 1 எலக்ட்ரான் டு ஃபார்ம் ஹைட்ரேட் அயான் லைக் ஹாலோஜன்ஸ். ஸோ 2 தன்மையும் இருக்குது. ஹாலோஜன்ஸில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணும், அதே இந்த ஆல்கலை மெட்டல்ஸில் பார்த்திங்கன்னா 1 எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் ஆகும். ஸோ இந்த 2 தன்மையுமே இந்த ஹைட்ரோஜனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கலை மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் வைல் ஹைட்ரோஜன் இஸ் அ கேஸ். ஸோ ஆல்கலை வந்து மெட்டல்ஸ்ன்னு நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம், ஹைட்ரோஜன் வந்து கேஸு. எப்படி வந்து ஆல்கலை மெட்டல்ஸ் மேலே ஹைட்ரோஜன் வச்சிங்க அப்படின்றது ஒரு கேள்வி எழுது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ஏன் ஹைட்ரோஜன் வந்து ஆல்கலை மெட்டல்ஸ் மேலே வச்சிங்க அப்படின்றது ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸ் பாருங்கள். எலமெண்ட்ஸ் லைக் ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ரேடான்லாம் குரூப் 18 வரும். இதை நம்ம என்ன சொல்கிறோம், நோபல் கேஸ்ன்னு சொல்கிறோம், என்ன ரேர் கேஸ்ன்னு சொல்கிறோம். தே ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ் அண்ட் தேர் டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்ஸ் ஈஸிலி. இந்த ரேர் கேஸஸ் எல்லாமே மோனோ அட்டாமிக் கேஸ்ன்னு சொல்கிறோம். ரேர் கேஸஸ் எல்லாமே மோனோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் உடையது. ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அந்த அதோட கான்ஃபிகரேஷன் வந்து முடிஞ்சிடும். நமக்கு ஈஸியாக வந்து எந்த ஒரு நம்ம லூஸ் ஆர் கெயின் ஆனால் தானே
ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட வந்து ரியாக்ட் ஆகும், மற்ற சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். அந்த மாதிரி ஆகாததுக்கு காரணம் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதோட ஷெல் வந்து முடிஞ்சிரும் அப்படின்றதுனால தான். கம்ப்ளீட்லி ஃபில்டு ஷெல். Hence they are called as inert gas. They are found in very small quantities and hence they are called as a rare gas. ஸோ அது வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ்லாம் கிடைக்கும், அதனால தான் வந்து ரேர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. These gases are chemically inert or non-reactive in nature because they have stable electronic configuration which are very difficult to change. ஸோ நமக்கு வந்து 2 KLMN ஷெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-8ன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆகாது, கெயின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆகாததுனால அது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ரியாக்ட் ஆகாது நேச்சரில். அதனால் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு ரேர் கேஸ்னே பேர் வச்சுருக்காங்க. ரேர் கேஸஸ்க்கு மெனி யூசஸ் இருக்குது. ஹீலியம் பார்த்திங்கன்னா பலூன் ஃபில் பண்ணலாம், ஏன்னா அதுக்கு லோ டென்சிட்டி இருக்குது. நியான் கேஸஸ் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் லேம்ப்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். RF ஆரஞ்ச் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கன் கேஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பல்ப்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிவெண்ட் அந்த ஃபிலமெண்ட் இருக்கும் இல்லையா, அதை எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆர்கன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடான் பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஹீலியம் அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 2, எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் வந்து 2. ஸோ நம்ம KLMN எடுத்துக்கோங்க. ஸோ 2, 8, 1832 ஸோ ஃபஸ்ட்டு 2 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. அடுத்தது 2, 8 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து குரூப் 0 எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ரியாக்ட் ஆகாது, மற்ற சப்ஸ்டன்ஸோட ரியாக்ட் ஆகாததுனால இதை வந்து நம்ம வந்து இன்னட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அடுத்தது மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் 5th வீடியோவை எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறைய தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.